பாரதிய ஜனதா கட்சி நான் சார்ந்திருந்த கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நிறைய கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலேருந்து வந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிறைய தலைவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு கட்சியிலிருந்து வெளியே வருவது, ஏன்னா இந்த மேடையில் பேசணும், நான் எங்கேயும் பேசவே இல்லைங்க. ஒரு கட்சியிலிருந்து வெளியே எதற்காக வருகின்றோம்? அந்த கட்சியின் மீது கோபம் ஒரு பக்கம், ஆமாம். அந்த கோபத்தை எப்படி காட்டணும், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், ஆமாம். இன்னும் பெட்டரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்கும் பொழுது அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறா பேசல. அப்ப சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க, ஏன் திட்டாம இருக்காரு? ஐயா, அடிப்படையில் உங்களை போல் நானும் எளிய குடும்பத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த நாம் யாருமே வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். ஐயா, இன்னொரு பாதை இருக்கு, இந்த பாதையில போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமார்ப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழனா? எதுக்கு இதுல பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்பொழுதும் ஒரு கர்வம். அந்த இந்தியால தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்ல நீங்க ஃபெட்னால போய் ஒன்று பேசுனீங்களே, ஏதோ இப்படி பேசுனீங்களே, அப்படி பேசுனீங்களே. இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து. திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்ற மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஹிந்து மதத்தில் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்தாவே, உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான். யாரும் பெரிது யாரும் சிறிது என்று பேச மாட்டான். அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதாங்க என்னுடைய ஹிந்து தத்துவம். இல்ல கரூர்ல இனாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, 3000க்கு மேற்பட்ட ஏக்கரை கொடுத்துட்டாங்க, அதை நீங்க டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க கோயிலுக்கு எதிரானவரா, ஹிந்து விரோதியா? விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இனாம் நிலம் என்பது அந்த ஊர்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்கிறவங்க, கோயில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியிலிருந்து அவர் செல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு அதை பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அதை திமுக காரங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி 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 கோவில் நிலம் இந்த நிலம்னு ஒன்னா சேர்த்து அதை 0 டிகிரின்னு ஒரு ஆர்டரை போட்டு பண்ணாம வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சுக்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனாலதான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போதும். உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய
அற்புதமான இந்த நாட்டில், பாரத நாட்டில் முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு இந்த இயக்கம். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம தலைவர்களை கண்டுபிடிக்கணும், உங்களை மேல கொண்டு வரணும். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது. எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம இருக்கிறீங்க. தயவு செய்து நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பை முழுமையா நீங்க பயன்படுத்தணும். ஒரு சிறு வேலை செய்தாலும் பெரு வேலை செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. மகாத்மா காந்தி 1924 ஒரே முறை காங்கிரசினுடைய தலைவர், ஒரே முறை. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலே இல்ல. ஆனா மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாத்தினார். அதனால் பொறுப்பு என்பது அது வரும். பொறுப்பு என்பது ஒரு அடையாளம். பொறுப்பு என்பது ஒருங்கிணைப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி. பொறுப்பு என்பது பிரச்சனை இல்லாம ஒரு 100 பேர்த்து ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டிய தேவைக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு எம்பளம் மட்டும்தான். ஆனா பொறுப்பே இல்லாம வீத லீடர்ஸ் தன்னாளர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 50 லட்சம் மரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல மரம் வைப்போம். இந்த பொள்ளாச்சியில் இதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாலையில போனீங்கன்னா பக்கத்துல 2 புளிய மரம் இருக்கும். புளிய மரத்தை வெட்டியாச்சு. அடுத்த மாதம் புளிய மரத்தை வைப்போம், திரும்ப அதை வளர்த்துவோம். நம்ம காலத்துல வளரலினா கூட குழந்தைகள் காலத்துல அந்த புளிய மரம் வளர்ந்து இருக்கட்டும். அவன் செஞ்சிருந்தானா வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னால். நம்ம காலத்துல வச்சு நம்ம காலத்திலேயே புளியங்காயை பொறிச்சு நம்ம காலத்திலேயே சாப்பிடலாம். நமக்கு அது வேண்டாம். நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ தீர்வுகள் அடுத்த தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். எத்தனையோ தீர்வுகள் நம்முடைய தலைமுறைக்கு உதவியாக இருக்கும், அதையும் செய்வோம். அன்பு சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். யார் நம்மை பிரித்தாலும் கூட சேவை என்கின்ற ஒரு வார்த்தையில நாம் இணைந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மாற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். பெண்களுடைய முன்னேற்றம் என்கின்ற வார்த்தையில் இணைந்திருக்கின்றோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு இட் இஸ் an biggest experiment. இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. போட்டோ இருக்கும், கட் அவுட் இருக்கும், தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, 10 தலைவர் இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு இயக்கம், கட்சி நடந்திருக்கிறது. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அத்தனை பேர். இந்தியாவில் ஒரு இயக்கம் வெற்றிகரமாக அந்த கஷ்டமான காலத்தை தாண்டி அரசியல் கட்சியாக உருவாக்கி அது 50 ஆண்டு 60 ஆண்டு அரசியல் கட்சியாக இருந்து படிப்படியாக சேவை செய்த சரித்திரம் இந்திய மண்ணில் இல்லை. அதை நாம் உடைக்கப் போகின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த அமைப்பு அதை உடைக்கப் போகிறது. நல்ல தலைவர்களை, தன்னாளர்களை கீழிருந்து பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, தலைமை பண்பு கொடுத்து, கீழே விழும்பொழுது கைப்பிடித்து தூக்கிவிட்டு அவர்களுக்கான மேடையை கொடுத்து அவர்களை மக்கள் முன்பு நிற்க வைத்து வேட்பாளர்களாக மக்களுடைய ஓட்டை அவர்களுக்கு கொடுக்க வைத்து அவர்களை அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக அழகு பார்த்து அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு. அதனால யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம், இது அரசியல் கட்சியாக மாறப்போகிறது. எந்த டவுட் யாருக்கு வேண்டாம். வீத லீடர்ஸ் அரசியல் கட்சியாக மாறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதிகாரத்திற்கு வந்து நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள் அமரும் பொழுது மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தில் மாற்றம் நடக்க. நம்ம சாமானிய மனிதர்களாக வேலை செய்யறோம். அதனால சரியான நேரத்தில் அது மாறும், சரியான எண்ணிக்கை வரும் பொழுது மாறும், சரியான தலைவர்கள் உள்ளே வரும் பொழுது மாறும். இன்னைக்கு அது மாறாது. இன்னைக்கு நமக்கு பணிகள் நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அக்டோபர் 15ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள். கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அக்டோபர் 15, 2026 திறக்கப்படும். நான் தேதி அன்னைக்கு சொல்றேன். ஓராண்டுல அடுத்த அக்டோபர் 15 முடிவதற்கு முன்பு 1,50,000 பேர் அதிலே பயிற்சி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், செஞ்சு காட்டுறோம். அடுத்த 6 மாத காலம் இத்தனை சமுதாய பணியை நாம் செய்ய போகின்றோம். அதையும் செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. அருமை சொந்தங்களே, நம்முடைய வேலை பெருசுங்க, நிறைய இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. கிராமமா போகணும், மக்களை பார்க்கணும், நிறைய விஷயங்களை பேசணும். இன்னொரு தம்பி அடுத்த மேடையில் வந்து பேசும் பொழுது தந்தையை இழந்த தம்பியை நம்ம பார்க்க கூடாது, ஒரு கணவனை இழந்த விதவையை பார்க்க கூடாது. தப்பான முறையில மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக ஒரு பெண்ணின் மீது கை வைத்த ஒரு சமுதாயம், தமிழ் சமுதாயம் என்கின்ற பெயர் நம்முடைய தலைமுறையிலே அழிக்கப்பட வேண்டும். அருமை சொந்தங்களே, அதற்கு எல்லாம் நீங்க போராட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்ல, இது தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள். மறுபடியும் நான் சொல்றேன், அண்ணாமலை கட்சி, அண்ணாமலை இயக்கம் சத்தியமா கிடையாது. அண்ணாமலையினுடைய ரைட் ஹேண்ட், அண்ணாமலையினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சத்தியமா கிடையாது. ஐயா, 11 ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன். ஆல்கஹாலிக் அனானிமஸ் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம் நான் தாங்க இன்சார்ஜ். ஹைதராபாத்ல நேஷனல் போலீஸ் அகாடமியில் ஒரு நாள் டைரக்டர் கூப்பிட்டார், தம்பி நம்ம இதில் 35 கிளப் இருக்கு, 34 கிளப்புக்கு எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு கிளப்புக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு. நான் கேட்டேன், என்ன சார் அப்படின்னு.
ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படின்னா. நான் கேட்டேன் என்ன சார் அப்படின்னா, குடிக்கிறவங்கள திருத்தணும்னார். ரொம்ப கஷ்டமான வேலையா சார் எனக்கே கொடுக்குறீங்கன்னு. இல்லை உன்னால் முடியும், நீ எடுத்துக்கினார். நான் என்ன கேட்டேன், என்ன சார் பண்ணணும்னு. நம்முடைய நேஷனல் போலீஸ் அகாடமியில் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் குதிரை லாயத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, ஸ்டாஃப் குடிக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, இந்த சரவணம் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் குடிக்கிறாங்க. உன்னுடைய ஒரு சனி ஞாயிறையும் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் சார், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ட்ரைனிங், கடுமையான ட்ரைனிங். எனக்கு ஓய்வு கிடைப்பதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த சனி ஞாயிறும் ஆல்கஹாலிக் அனானிமஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்களேன். இல்லை அண்ணாமலை, இதை ஒரு எழுத்து நடத்த வேண்டும், நீ நடத்தினார். ஸோ 1.5 ஆண்டு காலம் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர். யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ போய் தொலைவேன், பார் பக்கத்தில் நிற்பேன். அடிக்கடி குடிக்கிறவங்கள பார்த்தாவே தெரியும், போய் பேசுவேன்னா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. வாங்க, இந்த மாதிரி நம்ம என்பி அகாடமிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னா ஒரு அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட இது போன்ற ஒரு இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ 30 பேர் உட்காந்து நான் ஏன் குடிச்சேன்னு ஒருத்தர் பேசுவாங்க. அதை கேட்டால் உங்களுக்கே குடிக்கலான்னு தோணும். அதை நான் 2 மணி நேரம் கேட்கணும். 30 பேரும் பேசினதுக்கப்புறம் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு மறுபடியும் பேசுவாங்க. இதை தாட்டை ஷேர் பண்ணி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4வது வாரம் 5வது வாரம் அவங்க அப்படியே கதறி அழுவாங்க, பிரேக் டவுன். ஐயோ, நான் குடிக்கிறனால என் பெண் குழந்தைக்கு அவமானம், ஆண் குழந்தைக்கு அவமானம், என் மனைவிக்கு அவமானம், எனக்கே அவமானம். ஸோ 1.5 ஆண்டு காலம் அத்தனை பேர்த்த பார்த்துட்டு தாங்க இன்னைக்கு அந்த கொடி அரக்கனை வீதிலிடஸ் அமைப்பு மூலமாக அந்த கொடி அரக்கனை அடக்க வேண்டும் என்று நாம் இறங்கி இருக்கின்றோம். தனி மனிதனாக முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ண முடியுங்க. அதனால தான் அவர் பேசும்போது சொன்னார், நான் அண்ணாமலை என்ன ஆல்கஹாலிக் அனானிமஸில் வேலை பார்த்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஆனால் அதனுடைய பேரை சொல்லக்கூடாதுனாரு, நான் அந்த அமைப்பில் இப்போ இல்லை, அதனால் அந்த பேரை நான் சொல்லுகின்றேன். அதனால தான் அருமை சொந்தங்களே, இது அண்ணாமலையினுடைய இயக்கம் வேண்டாங்க. அண்ணாமலையே இந்த இயக்கத்தில் 900 சில்லற நம்பர் தாங்க என்னோட வாலண்டியர் நம்பர். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாமலை கட்சி இல்லைங்க, அது நம்ம கட்சி. அண்ணாமலைக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு கூடவே இருக்காங்க, அவங்க தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க, அவங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக கூட இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு ஜாதியை சார்ந்தவர், அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவமா இல்லைங்க. அதெல்லாம் வீட்டிலேயே போட்டு பூட்டிட்டு தாங்க வெளியே நடந்து வந்திருக்கேன். காவல்துறையினுடைய உடையை போட்ட அந்த உடம்பு சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய உடம்பு. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் எப்பொழுதும் நாமாக இருப்போம், நான் என்று எப்பொழுதும் இருக்க வேண்டாம். அதான் வி த லீடர்ஸ், ஐ த லீடர்ங்கிற வார்த்தையில் நாம இல்லை. அதை ஒரு இடத்துலையும் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல இதை நம்ம செய்யணும். அற்புதமான சமுதாய பணி செய்யணும். அதிலிருந்து நல்ல தலைவர்களை உருவாக்கணும். அந்த நல்ல தலைவர்களை மேலே கொண்டு வரணும். கடைசியாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை எத்தனையோ இருக்கு, நம்ம அங்கே போக போறோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்கே போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு. கணக்கு போடுங்க, 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டில் கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க.